அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடன் ஓர் அமானிதம். நிச்சயமாக கடன் நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். அதை கண்டிப்பாக சரியான முறையில் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது. அமானிதங்களை அதற்கு உரியோரிடம் ஒப்படைக்குமாறும், மக்கள் மத்தியில் தீர்ப்பளிக்கும் போது நீதியாக நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் எனவும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வின் இந்த அறிவுரை உங்களுக்கு மிகவும் நல்லது. அல்லாஹ் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் அமானிதங்களை ஒப்படைத்து விட வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகிறான். மேலும் திருக்குரானின் பல்வேறு வசனங்களில் இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளை பற்றி குறிப்பிடும்போது அவர்கள் அமானிதங்களை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே அமானிதங்களை நிறைவேற்றுவது ஈமானிய பண்புகளில் உள்ளதாகும். ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் கடனை ஒரு அமானிதமாகவே கருதுவது கிடையாது. அதை திரும்ப கொடுப்பதை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது. கவலைப்படுவது ஒரு புறம் இருக்கட்டும் என்றால் கூட அதை பெரும்விதமாக அலட்டிக் கொள்வதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கடன் வாங்கியவர்தான் கடன் கொடுத்தவர் போல் நடந்து கொள்வார். கடன் கொடுத்தவன் உள்ளம் பதறும். இந்த நம்பிக்கை துரோகம் யாருடைய குணம் தெரியுமா? இது நயவஞ்சகனின் குணம். அமானிதத்தை நிறைவேற்றாமல் நம்பிக்கை துரோகம் செய்வதை முனாஃபிகளின் பண்புகளில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதை பற்றி நபி அவர்கள் கூறும்போது, நயவஞ்சகனின் அறிகுறிகள் 3: பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மீறுவான், நம்பினால் துரோகம் செய்வான் என்று கூறினார்கள். மேற்கண்ட இந்த ஹதீஸில் இடம்பெற்றுள்ள நயவஞ்சகனின் பண்புகளில் 3 பண்புமே கடன் வாங்கியவரிடம் குடிகொண்டு விடுகின்றன. கடன் வாங்கியவர்களின் இந்த செயல்களால் வசதியானவர்கள் கடன் எனும் இந்த வாசலையே அடைத்து விட்டார்கள். கையில் பணம் வந்தவுடன் கடனை உடனேயே அடைக்கும் குணம் நம்மிடம் இருந்தால் கடன் என்பது எளிதான ஒன்றாக இருக்காது. நாம் நிறைவேற்றுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடனை உடனே நிறைவேற்றுதல் வேண்டும். கடன் வாங்கியவருக்கு கொஞ்ச நாளில் ஒரு வசதி வந்துவிடும். அப்படி ஒரு வசதி வந்ததும் அவர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கு தாமதப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். அவர்கள் உஹது மலையை பார்த்தபோது, இந்த மலை எனக்காக தங்கமாக மாற்றப்பட்டு அதிலிருந்து ஒரே ஒரு தீனாரை கூட என்னிடம் 3 நாட்களுக்கு மேல் தங்கியிருப்பதை நான் விரும்ப மாட்டேன். கடனை அடைப்பதற்காக நான் எடுத்து வைக்கின்ற தீனாரை தவிர என்று கூறினார்கள். அதாவது தன்னிடம் உஹது மலை அளவுக்கு தங்கம் கிடைத்தால் அதில் கடனை அடைப்பதற்காக மட்டும் தீனாரை எடுத்து வைத்துவிட்டு மீதமுள்ள அனைத்தையும் தர்மம் செய்து விடுவேன் என்று கூறுகின்றார்கள். இதன் மூலம் வசதி வரும்போது கடனுக்கு என்றுள்ள தொகையை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அதே சமயம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பெற்ற கடனை குறிப்பிட்ட நாளில் செலுத்த முடியாத சூழல் ஏற்படலாம். அப்போது கடன் கொடுத்தவர் கடுமையாக பேசினால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். முடிந்த அளவுக்கு நம் வாழ்வில் கடன் கேட்பதை விட்டு தவிர்ந்து வாழ வேண்டும். இதனால் நமது தன்மானம் இழந்து நம்மை பார்ப்பவர்கள் கூட தள்ளி போகும் நிலைக்கு ஆளாகிவிடக் கூடாது. நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் சஜிதாவில் கடனை விட்டு பாதுகாப்பு கோரி வல்ல ரஹ்மானிடம் துவா செய்து கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.